ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் பைட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எக்ஸலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா இஃப் கண்டிஷனை பற்றி பார்க்க போகிறோம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு புரியுதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஃப் கண்டிஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். இஃப் கண்டிஷன்னா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு வேல்யூ வரணும். அதேமாரி அந்த கண்டிஷன் தப்பாக இருந்ததுன்னா எனக்கு வேறு ஒரு வேல்யூ வரணும். இதுதான் திஸ் ஆர் தட். எனக்கு கரெக்டாக இருந்தால் ஒரு வேல்யூ, தப்பாக இருந்தால் ஒரு வேல்யூ. இதை நம்ம எக்ஸலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸலில் நான் செட் ஆஃப் டேட்டா எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், ரெஜிஸ்டர் நம்பர், நேம், மார்க், ரிசல்ட் இருக்குது. எனக்கு ரிசல்ட்டுன்ற இடத்துல பாஸ் ஆர் ஃபெயில் வரணும். என்னவா இருந்தால் பாஸ் வரணும், என்னவா இருந்தால் ஃபெயில் வரணும். அதுதான் நம்ம லாஜிக்கல் டெஸ்ட்டில் கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ என்னவா இருக்கணும், எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 50 ஆர் அபோவ் 50 ஸ்கோர் பண்ணியிருந்தாக்கா எனக்கு பாஸ்ன்னு வரணும். அதே லெஸ் தென் 50 ஸ்கோர் பண்ணியிருந்தாக்கா எனக்கு ஃபெயிலுன்னு வரணும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். இஃப் கண்டிஷன் இருக்குது. நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் என்ன கொடுக்கணும், எடுத்திருக்க மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50. இதுதான் நம்மளோட கண்டிஷன். மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50. இன்கேஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுனாக்கா எனக்கு பாஸ்ன்னு வரணும். இன்கேஸ் இதே கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸாக இருந்ததுனாக்கா எனக்கு ஃபெயிலுன்னு வரணும். ஸோ நம்ம எக்ஸல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு கொடுத்து இஃப் கண்டிஷன், இஃப் ஃபார்முலா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணாக்கா இங்கே பாருங்கள், மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இஃப் கண்டிஷனில் மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட் என்ன, நம்ம ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, 50 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 50. அதான் நம்ம இங்கே கொடுக்க போகிற லாஜிக்கல் டெஸ்ட். அது ட்ரூவாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு பாஸ்ன்னு வரணும். அதே ஃபெயிலாக இருந்ததுனா அதே ஃபால்ஸாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு ஃபெயிலுன்னு வரணும். ஸோ நம்ம எதோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், ஸோ இந்த மார்க்கோட கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. C2ல தான் நம்மளுக்கு மார்க் இருக்குது. ஸோ இந்த மார்க் செல்லில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கண்டிஷன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50. ஸோ இதுதான் நம்ம கண்டிஷன். ஸோ நம்ம கண்டிஷன் கொடுத்தாச்சு. கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் கம்மா கொடுத்து இந்த ஆர்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ இஸ் ட்ரூ. ஸோ நம்மளுக்கு ட்ரூவாக இருந்தால் என்ன வரணும், பாஸ்ன்னு வரணும். ஸோ டபுள் கொட்டேஷனில் பாஸ். ஸோ நம்ம ஏன் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறோன்னாக்கா, எப்பயுமே நம்ம டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது டபுள் கொட்டேஷனில் தான் யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் ஃபார்முலா நம்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நியூமரிக் வேல்யூ யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம டபுள் கோட்ஸில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேல்யூ ஃபால்ஸ். இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்தால் என்ன வரணும், நம்மளுக்கு ஃபெயிலுன்னு வரணும். ஸோ ஃபெயிலுன்னு டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தா பாருங்கள் நம்மளுக்கு பாஸ்ன்னு வந்துச்சு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த கண்டிஷன் படி 49 இருக்குது. 49 இருந்தாக்கா லெஸ் தென் 50. ஸோ நம்மளுக்கு ஃபெயிலுன்னு வருது. அதே நம்மளுக்கு கரெக்டாக 50 ஆர் அபோவ் 50 இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பாஸ்ன்னு வந்துருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் கண்டிஷன் மேஜராக எப்போ யூஸ் பண்ணுவோம்னாக்கா, ஒரு கண்டிஷன் எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் தான். ஒன்று ட்ரூவாக இருந்தால் எனக்கு ஒரு செட் ஆஃப் ஒர்க் நடக்கும், ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு வேறு ஒரு செட் ஆஃப் ஒர்க் நடக்கும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இதுவே இன்கேஸ் நம்மளுக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இஃப் எல்ஸ் அல்லது மல்டிபிள் இஃப் கண்டிஷன் போகலாம். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்கேஸ் இந்த இஃப் கண்டிஷன் அப்படி இல்லைனாக்கா எக்ஸல் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.